ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க கிளாப்ஸ் பண்ணும்போது சீன்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூவி அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். எங்க டீமுக்காக பாருங்க, எங்களோட எஃபர்ட்ஸ்க்காக பாருங்க. மூவி நல்லா இருக்கு, நல்லா ப்ரோமோட் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு ஒரு கண்டிப்பா அந்த இந்த ஒரு டிக்கெட் எடுத்து பார்க்கறதுக்கான கண்டிப்பான அந்த கண்டென்ட் இருக்கு உள்ள பார்க்கலாம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்கமிங் நெக்ஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கேன். பிரஜன் சாரோட மூவி பண்றேன். படம் பார்த்துருக்கீங்க, படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஹீரோ நல்லா அடிச்சிருக்காரு. என்ன கதை ஆக்சுவலாக உள்ள சொல்லுவாங்க? கதை வந்து நீங்க படம் பாருங்க. என்கிட்டயே கதை என்ன சொல்ல வராங்க? எந்த பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, நல்லா பண்ணிருக்காரு. மாசா காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற ஏதாவது லேட்டஸ்ட் விஷயம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கண்டென்ட் இதெல்லாம் எடுத்து பண்ணிருக்காங்களா? அது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி ஃபீல் ட்ரெண்டுக்கு ஒரு கால் தானே கேட்குறேன். பார்க்கலாம். இப்ப இருக்க ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. படம் த்ரில்லிங்காக இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இன்னும் நல்லாவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலா போச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா போச்சு. எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா தெரியலையே. ஏன்னா சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. அந்த ஒரு சாங் மெலிரா சாங் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ரேட்டிங்லாம் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட்டிங் தரும்? நான் 8 கொடுப்பேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். நியூ மூவி மாதிரியே இல்லை, ஹீரோ நியூ மாதிரியே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. பசங்க எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இது ஒரு காலேஜ் மூவி மாதிரி இருந்தது. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். க்ரைம் த்ரில்லர் படம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எல்லாரும். எல்லாருக்கும் வணக்கம். பேர் கைலாஸ் மேனன். இந்த ரெட் லேபிள் படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் தான். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இது. ரொம்ப சின்சியராக எஃபோர்ட் எடுத்து ஒரு ஃபுல் டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. இதோட படத்தோட டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம், அந்த ப்ரொடியூசர் ஆக்டரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். அப்போது ஒரு த்ரில்லர் மூவி தான் இது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் மியூசிக் பண்ண படம் வந்து தமிழ் படம் வந்து ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்குறது. அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து தமிழோட கல்ச்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மலையாளம். அண்ட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக கொடுக்குறது. எல்லாருமே வந்து படத்தோட செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு, பிஜிஎம் பிடிச்சிருக்கு, அப்படியெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு காலேஜ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் பற்றி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்தது. விறுவிறுப்பாக இருந்தது. நம்மளால் கெஸ் பண்ண முடியல, இதுதான் அதுதான் நடக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், பட் அங்கே நடந்தது வேற ஒன்று. ஸோ கெஸ்ஸபிளாக இல்லை, நல்லா இருக்குது பார்க்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கிற மாதிரி இல்லை, காமெடி ஃபன்னும் நிறைய இருக்குது. சீரியஸான இடத்துல கூட காமெடிஸ் ஒரு கவுண்டர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மள எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. போர் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் தான் இது. நல்லா இருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்கு. ரேட்டிங் ஒரு 8 கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்க. அப்படியெல்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. யா பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சரி, மியூசிக் சூப்பராக இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். எனக்கு என்னோட சீன் எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்கேன். தேவிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறது பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஆமாம், பண்ணியிருக்கேன். அப்கமிங் இருக்கு நிறையா பண்ணுறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கிடைச்ச ஒரு ஃபிலிம் இது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் தான் இது. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதில் வந்து நான் ரேவதி கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் மை நேம் இஸ் சாஸ்த்ரா. இது வந்து எப்படி சொல்கிறது, லைக் ஃப்ரேமில் வந்து நம்மளை பார்க்குற போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. இதுக்கு டைரக்டருக்கு தேங்க் பண்ணுறேன், அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஆல் அரவுண்ட் மை பேரண்ட்ஸ், எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ் வந்து எப்படி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக எங்களோட சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே ரீச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்கள் டீமும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலிஸ் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. எனக்கு பிடிச்ச சீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சீன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ என்னோட பேர் நாங்கள் வந்து ரோஹித் கூட நான் வந்து பேராக பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப மாசாக சூப்பராக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட் அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த மர்டர் பண்ண அந்த விஷயங்களுக்காக அதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் வச்சுருப்பாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணது ஒரு புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க, சிங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபைட் சீன் தான் பிடிச்சிருக்கு. ஹீரோவோட செகண்ட் ஆஃப் ஃபைட் சீன் தான் பிடிச்சிருக்கு. இல்லை அப்படி எதுவும் தெரியல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்களோ அது ஃப்ளோவில் அது பாட்டு போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியுமே கண்டிப்பாக பார்க்கணும்.